இந்த மண்ணிலே இவ்வளவு அட்டூழியங்கள் நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் போரிலே அழிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உறவுகளை தொலைத்திருக்கிறார்கள். அவ்வாறு தொலைத்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற பொழுது எந்த ஒரு சந்தத்திலும் முகங்களை கூட்ட காட்டியிருக்காதவர்கள், ஏன் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களில் கூட மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்திருக்காதவர்கள் இன்று இவ்வாறு நடந்து கொள்வது என்பது முற்று முழுக்க சுயநலத்திற்காக. இப்ப அண்மை காலமாக நடைபெறுகின்ற நியமனங்கள் சிலவற்றில் பார்க்கின்ற பொழுது விடுதலை போராட்டத்திற்கு முதல் கூட்டியவர்கள் கூட அவர்களுடைய பட்டியலில் இருக்கிறார்கள். டக்ளஸ் சிவானந்தா 94ஆம் ஆண்டிலிருந்து 2004 வரை 30 ஆண்டுகள் ஆட்சியாளர்களோடு தான் இருந்தார். கூட்டமைப்பு கடந்த 15 ஆண்டுகளிலே 3/2 பெரும்பான்மை ஆதரவை பெற்று ஒரு அமைச்சர்களுக்கு நிகரான வலிமையோடு அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் இந்த மக்களுக்காக செய்யப்பட்ட அபிவிருத்தியை அதை வியாபாரத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த படகுகளை அங்கேயே தரித்து விட்டு இந்த பெரும்பான்மை சிங்களவர்கள் அந்த பகுதிகளில் விபச்சாரங்களில் ஈடுபடுவதும் போதை வியாபாரத்தில் ஈடுபடுவதும் விடுமுறைக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்வதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி மக்கள் என்று 100% அந்த துறைமுகத்தினுடைய பயன்பாட்டை இழந்து விட்டனால் வடகிழக்கு சிங்கள பௌத்தமயமாக்கல்களுக்கு ஒத்துழைப்பதுதான் இவர்களுடைய பணியாக இருந்திருக்கிறதே தவிர எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாப்பு ஒரு பேண்தகு அபிவிருத்தியை செய்கின்றது என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. ஏனால் இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக செயல்படவில்லை. ஒரு தரப்பு சிங்கள பிரதிநிதி சிங்களத்தின் அரசின் பிரதிநிதிகளாகவும் ஒரு தரப்பு இந்திய அரசின் முகவர்களாகவும் செயல்பட்ட காரணத்தினாலே தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு அவர்கள் பலியிடப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன அபிவிருத்தியை கொண்டு வருவதற்காக பொத்திக் கொண்டிருந்தீர்கள்? ஆகவே அப்பொழுது டக்ளஸ் சிவானந்தா என்ன வாய்க்குள் கொழுக்கட்டை வைத்துக் கொண்டிருந்தாரா? அல்லது கூட்டமைப்பினர் என்ன கோமான்லையில் படுத்திருந்தார்களா? பிள்ளையான என்ன கோமான்லையில் இருந்தார்? அகரணம் கோமான்லையில் இருந்தார். அப்ப நாங்கள் எதிர்ப்பரசியல் நடத்துகிறோம் சொல்லிச்சுன்னா நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் விதண்டாவாதமான எதிர்ப்பரசியலை நாங்கள் நடத்தவில்லை. நாங்கள் கேட்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் சிங்கள குடியேற்றங்களை நிறுத்து, இராணுவமயமாக்கலை நிறுத்து, வரவு செலவு திட்டத்தில் நிதி என்று சொல்லி சொன்னால் எப்படி அபிவிருத்தி செய்ய போகிறார்கள்? அது தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்கு பெறுவதற்கான ஒரு பொய் வாக்குறுதிகள் மட்டுமே தவிர உண்மையிலே இந்த 15 ஆண்டுகளில் வந்த டக்ளஸ் சிவானந்தா இந்த விடுதலை புலிகளை காட்டி கொடுப்பதிலே மிக முக்கியமாக வைத்தவர். கடந்த கால அரசியல் கட்சிகள் பிரிவினவாத அரசியலை மேற்கொள்கின்றார்கள், எதிர்ப்பு அரசியலை மேற்கொள்கின்றார்கள் என்று சொல்லியும் இதனால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, இவர்கள் செய்து வந்த அரசியல் தான் நாங்கள் இப்பொழுது இவ்வாறு செய்வதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார்களே. நாங்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதோ அல்லது அதற்காக நாங்கள் பேச்சுக்களை நடத்துவதற்கு முக்கிய காரணம் கடந்த கால அரசியல்வாதிகள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லுகின்றார்களே. இப்ப கடந்த கால அரசியல்வாதிகள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் முட்டாள்கள் போன்று ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பின்னால் செய்வது ஒரு புத்திஜீவிகளுடைய செயல்பாடு அல்ல. அறிவாளிகள் என்று சொல்லி சொன்னால் தாங்கள் இந்த கருத்துக்களை அந்தந்த நேரம் மக்களுக்கு சொல்லி எந்த ஒரு அரசியல் தரப்பு எடுத்த முடிவு கடந்த காலத்திலே பிள்ளையாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த பிள்ளையை மக்களை வழிநடத்தி சரியான ஒரு பின்னால் மக்கள் திரட்டி இவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். அதை விட்டு எங்களுடைய அவ்வாறான செயல்பாடுகள் எதையும் செய்யாமல் கடந்த காலங்களில் கூட்டமைப்பு இருந்தது, இபிடிபி இருந்தது. இந்த தரப்புகள் எல்லாம் அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடுகின்ற பொழுது அரச புலனாய்வு பிரிவினர் இவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகளின்படி அந்த தரப்புகளை ஆதரித்து விட்டு இன்று புதிதாக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த இனவாத தரப்பை இவர்கள் அதே உளவுத்துறையினுடைய ஆதரவு ஆலோசனைகளோடு ஆதரிப்பது என்பது தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக அல்ல, தங்களுடைய தனிப்பட்ட நலன்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இந்த மண்ணிலே இவ்வளவு அட்டூழியங்கள் நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் போரிலே அழிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உறவுகளை தொலைத்திருக்கிறார்கள். அவ்வாறு தொலைத்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற பொழுது எந்த ஒரு சந்தத்திலும் முகங்களை கூட்ட காட்டியிருக்காதவர்கள், ஏன் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களில் கூட மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்திருக்காதவர்கள் இன்று இவ்வாறு நடந்து கொள்வது என்பது முற்று முழுக்க சுயநலத்திற்காக இந்த இனத்தை காட்டி கொடுத்து விற்பதற்காக மட்டும்தான் அவர்கள் இவ்வாறான செயல்பாடுகளை முன்வைக்கிறார். இது தமிழ் மக்களுக்காக இல்லை, அப்படி தனிப்பட்ட நிலங்களுக்காக அவர்கள் முன்வைக்கின்ற நிலைப்பாடுகள். அப்படியானால் நீங்கள் நினைக்கின்றார் திடீரென்று தேர்தல் வருகின்ற காலத்திலே திடீரென்று சொல்லி இவர்கள் இவ்வாறு செயற்படுவது தேசிய மக்கள் சக்தியின் பின்னணியில் இவர்கள் செயற்படுகின்றார்கள் அல்லது அவர்களுடைய ஊக்குவிப்பாக இருக்கலாம் நினைக்கின்றீர்களா? என்னை பொறுத்த தேசிய மக்கள் சக்தியினுடையது என்று சொல்வதற்கல்ல, இவர்கள் எப்பொழுதுமே ஆட்சியாளர்கள் பக்கமே இருந்து வந்திருக்கிறார்கள்.
என்பதுதான். தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இருந்தது என்பது இருந்திருந்தால் அவர்கள் அப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்காக குரல் கொடுக்கிற பொழுது அந்த தரப்பு வெல்ல வேண்டும் என்ற தேவை தமிழ் மக்களை விட ஸ்ரீலங்கா அரசுக்கும் இருந்தது. ஆகவே அந்த இவர்கள் எப்பொழுதுமே சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் பக்கமே தான் அவர்களுடைய உண்மையான ஆதரவு இருந்து வந்திருக்கிறது. இன்று தேசிய மக்களுக்கு வந்திருக்கிறபடியால் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி போன்ற ஒரு கற்பனை மக்கள் மத்தியில் இருக்கின்ற நிலையிலே ஏதோ இவர்கள் புதிதாக அங்கே ஊழல் ஒழிக்கப்பட்டது நல்ல ஆட்சி, அதற்காக இவர்கள் குரல் கொடுப்பது போன்று தெரிகிறது. ஏவிபி ஒரு பொழுதும் ஊழல்களை வடகிழக்கிலே கட்டுப்படுத்த போவது கிடையாது. வடகிழக்கில் ஊழல்வாதிகளையும் தனிப்பட்ட ஒழுக்கமற்றவர்களுக்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்ப அண்மை காலமாக நடைபெறுகின்ற நியமனங்கள் சிலவற்றை பார்க்கின்ற பொழுது விடுதலை போராட்டத்திற்கு முதுகில் குத்தியவர்கள் கூட அவர்களுடைய பட்டியலிலே இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எங்களை பொறுத்தவரையிலே இவர்கள் தங்கள் ஆட்சிய இந்த அரச புலனாய்வு பிரிவினுடைய ஒரு நெருக்கமான தொடர்புகளை பேணக்கூடியவர்கள், அரசு புலனாய்வு பிரிவினுடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அதே நிலைப்பாட்டை அவர்கள் கடைபிடிக்கிறார். இப்பொழுது பார்த்தீர்கள் சொன்னால் அபிவிருத்தி, சுகாதார வசதிகள், மீன்பிடி மற்றும் மக்கள் நல திட்டங்கள் என்பவற்றை பல கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களை முன்வைக்கின்றன. அதுவேளை உங்களுடைய கட்சிகள் போன்ற ஒரு சிலர் தான் இந்த தேசியம், தன்னாட்சி, மக்கள் உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே கரிசனையாக இருக்கின்றனர். ஆனாலும் மக்கள் கருத்து கணிப்பு அல்லது ஆய்வாளர்கள் அங்கே நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது மக்கள் இந்த அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் தான் கூடுதலாக நாட்டம் இருக்கின்றார்கள். உங்களுடைய போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு குறைந்து விடுமோ என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? டக்ளஸ் சிவானந்தா காலம்பூராவும் அபிவிருத்தி பற்றித்தான் பேசினார். அங்கையன் ராமநாதன் என்கனவு யாழ் என்று சொல்லி காலம்பூராகவும் அபிவிருத்தி பற்றித்தான் பேசினார். அதே போன்று ஏனைய தரப்புகளும் இந்த விஜயகலா போன்றவர்களும் அபிவிருத்தி பற்றித்தான் பேசினார்கள். அவர்கள் அவ்வப்போது தேர்தல்களிலே வென்று பாராளுமன்ற பதவிகளை அலங்கரித்தார்கள். டக்ளஸ் சிவானந்தா 94ஆம் ஆண்டில் இருந்து 2004 வரை 30 ஆண்டுகள் ஆட்சியாளர்களோடு தான் இருந்தார். கூட்டமைப்பு கடந்த 15 ஆண்டுகளிலே 3/2 பெரும்பான்மை ஆதரவை பெற்று ஒரு அமைச்சர்களுக்கு நிகரான வலிமையோடு அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் இந்த மக்களுக்காக செய்யப்பட்ட அபிவிருத்தி என்ன? மயிலட்டி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மயிலட்டி துறைமுகமானது இலங்கையிலே மீன் உற்பத்தியில் 2வது இடத்தை வகித்துக் கொண்டிருந்தது யுத்தம் ஆரம்பிக்கின்ற காலங்கள் வரை. பிறகு ஒரு 30 ஆண்டுகள் இராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து அது 2013-14 விடுபட்ட பிற்பாடு அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதாக ஈட்டிக்கு போட்டியாக டக்ளஸும் கூட்டமைப்பும் அது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கூட்டமைப்பினர் தான் அந்த அபிவிருத்தியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார்கள். ரணிலுக்கு சேவகம் செய்து, ரணில் மைத்திரிக்கு சேவகம் செய்து தாங்கள் அந்த அபிவிருத்தியை பெற்றுக் கொண்டதாக காட்டிக் கொண்டார்கள். அந்த அபிவிருத்திக்கு பிற்பாடு வடக்கிலே போருக்கு பிறகு நடைபெற்ற பாரிய பெயர் குறிப்பிடக்கூடிய அபிவிருத்தி என்பது அந்த மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி தான். முதல் கட்டமாக 100 மில்லியன்களிலே அது ஆழமாக்கப்படுகின்ற அகலமாக்கப்படுகின்ற வேலைகள் ஆரம்பித்தது. அதன் காரணமாக அந்த துறைமுகத்துக்கு அந்த மயிலட்டி துறை பகுதியிலே 2 பக்கங்களிலும் கடற்தொழில் உரிமைகளை வைத்திருந்த மக்கள் நூற்றாண்டுகளாக அந்த இடத்தில் தொழில்பாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழில் செய்கின்ற இடங்களில் எல்லாம் உணர்ந்திருந்தார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள். ஏனென்றால் ஒரு நீண்டகால அபிவிருத்திக்காக அந்த இழப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அவ்வாறு எங்களுடைய மக்கள் தங்களுடைய அந்த தொழிலிடங்களை எல்லாம் இழந்து அபிவிருத்தி என்ற பெயரிலே அந்த இடங்களை விட்டு கொடுத்து அந்த அபிவிருத்தி நடந்த பிற்பாடு அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பொறுப்பை கொழும்பு துறைமுக அதிகார சபையிடம் கையளித்திருந்தார்கள். அதனை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி இருந்தது, இந்த தேர்தல் அந்த அபிவிருத்திக்கு பிற்பாடு இந்த துறைமுகம் உங்களுக்கு மீண்டும் கையளிக்கப்படும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே அந்த மக்கள் அந்த துறைமுக அபிவிருத்தியை விரும்பினார்கள். அந்த அபிவிருத்தி செய்யும் பொறுப்பை துறைமுக அதிகார சபையிடம் கையளித்திருந்தார்கள். ஆனால் கையளித்திருந்தார்கள். அந்த அபிவிருத்திக்கு பிற்பாடு அது ஒரு தேசிய சொத்தாக கொள்ளப்பட்டு அந்த துறைமுகமானது இந்த மீன்பிடி அமைச்சிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே
மீன்பிடி அமைச்சினால் அதை நிர்வகிக்கின்ற பணியாளர்கள் அதிலே அதிகமானவர்கள் சிங்களவர்களாக பணிக்கமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஸ்ரீலங்கா கடற்படையினதும் காவல்துறையினதும் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்போடு அம்பாந்தோட்டை காலி மாத்தரையிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கு செல்லுகின்ற பெரும்பான்மை சிங்களவர்கள், அதுவும் நீண்ட கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல் கடலிலே தங்கியிருந்து தொழில் செய்யக்கூடிய வகையிலான வசதி வாய்ப்புகளை கொண்ட நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய ரோலர் படகுகளிலே ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்று 1-2 மாதங்கள் தங்கியிருந்து மீன்களை பிடித்து விட்டு அந்த மீன்களை கொண்டு வந்து அந்த துறைமுகத்தில் இறக்கி அதை வியாபாரத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த படகுகளை அங்கேயே தரித்து விட்டு இந்த பெரும்பான்மையின சிங்களவர்கள் அந்த பகுதிகளில் விபச்சாரங்களில் ஈடுபடுவதும் போதை வியாபாரத்தில் ஈடுபடுவதும் விடுமுறைக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்வதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மயிலிட்டி மக்கள் என்று 99% அந்த துறைமுகத்தினுடைய பயன்பாட்டை இழந்து விட்டார்கள். யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்கள் அதனை பயன்படுத்த முடியாது. வடமாகாண மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் அதனை பயன்படுத்த முடியாது. கிழக்கிலிருந்து வருகின்ற தமிழ் மீனவர்கள் கூட அதனை பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த அபிவிருத்தி என்பது அந்த பிரதேச மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும், இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய அபிவிருத்தி என்பது இந்த இடங்களை சிங்களவர்களுடைய கைகளுக்குள் கொண்டு சென்று தமிழர்களை அடிமைகளாக்குகின்ற வேலை திட்டங்களாகத்தான் இருக்கிறது. அது அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையிலிருந்து பிணை எடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த பிணை எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த அபிவிருத்தி வீரத்திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த துறைமுகத்தை மீண்டும் மயிலட்டி மக்களிடம் அல்லது யாழ்ப்பாண மீனவர்களிடம் வடமாகாண மீனவர்களிடம் கையளிப்பதற்கான உத்தரவாதத்தை அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் வடகிழக்கில் சிங்கள பௌத்தமயமாக்கல்களுக்கு ஒத்துழைப்பதுதான் இவர்களுடைய பணியாக இருந்திருக்கிறதே தவிர எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாப்பு ஒரு பேண்தகு அபிவிருத்தியை செய்கின்ற என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. என்றால் இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக செயல்படவில்லை. ஒரு தரப்பு சிங்களத்தின் அரசின் பிரதிநிதிகளாகவும் ஒரு தரப்பு இந்திய அரசின் முகவர்களாகவும் செயல்பட்ட காரணத்தினாலே தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு அவர்கள் பலியிடப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்று மயிலத்தமடுவிலும் அதுதான் நடைபெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை பகுதியில் தமிழ் பண்ணையாளர்கள் 3 லட்சம் மாடுகளுக்கு சொந்தம் மாடுகளை வைத்திருந்தார்கள். அந்த மேய்ச்சல் நிலம் சிங்களவர்களால் கைப்பற்றப்பட்டு அது உழவு செய்யப்பட்டு மேய்ச்சல் திரைகள் அழிக்கப்பட்டு அந்த கால்நடைகள் படிப்படியாக அழிக்கப்படுகின்ற நிலைமை 2016ஆம் ஆண்டிலே தான் ஆரம்பித்திருந்தது. அந்த காலப்பகுதியிலே கூட்டமைப்பு ஒரு சொகுசு வாழ்க்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. ஹெலிகாப்டர்ல நுங்கு குடித்து கொண்டு திரிந்தார்கள். ஜனாதிபதியை வீட்டுக்கு அழைத்து கேக் வெட்டி விருந்துண்டு கொண்டிருந்தார்கள். ஐநாவிலே சென்று இனப்படுகொலை செய்த அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்நாட்டு விசாரணை போதும் என்று பிணை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். உறவுகளால் கையளிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஐநாவுக்கு சென்று உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அதற்கு நீதி பெற்றுக் கொள்ளுவோம் என்று சொல்லி நாட்டுக்கு OMP என்ற அலுவலகத்தை சட்டமூலத்தை தாங்களே தயாரித்து அதை நிறைவேற்றி இன்று தமிழர் காணாமல் போன விவகாரத்தை நீத்து போன்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த சமகாலத்திலே மிக துணிச்சலோடு ரணில் மைத்திரி அரசு மயிலத்தமடு மாதவனை பகுதியிலே தமிழர்களை விரட்டி மாடுகளை அழித்து சிங்கள குடியேற்றங்களை தென்பகுதி சிங்களவர்களை கொண்டு தமிழர்களுடைய காணிகளை வழங்கி சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அது ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டம். அதாவது எங்களுக்கு பார்க்கிற பொழுது என்ன மேய்ச்சல் மாடுகளை பண்ணைகளை அவர்கள் அளிக்கிறார்கள் என்பது போன்றுதான் வெளியிலே காட்டப்பட்டது. ஆனால் உண்மையிலே அதற்கு பின்னால் இருந்த திட்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், புலனறுவை மாவட்டத்திலே மாதுரோயா என்கின்ற ஒரு பாரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது. அது 1984 மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அது ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய இடதுகரை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காடுகள் அழிக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டு அந்த மாதுரோயா நீர்த்தேக்கத்தின் கீழ் பாய்ச்சப்படுகின்ற தண்ணீர் மூலமாக நெல் வயல் உற்பத்தி செய்யக்கூடிய வயல் நிலங்கள் சிங்களவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 99% நிலங்கள் சிங்களவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. அது 90களில் இருந்து அந்த புலனறுவை மாவட்டம் இலங்கையிலே ஒரு நெல் உற்பத்தியிலே ஒரு முன்னணி வகிக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதுரோயா அதற்கு முக்கிய காரணம். அதனுடைய இடதுகரை ஊடாக பாய்கின்ற நீர்
அதே நேரம் வலதுகரியை அவர்கள் அபிவிருத்தி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த காலப்பகுதிகளிலே எங்களுடைய ஆயுத போராட்டம் விடுதலை போராட்டம் பலமடைந்திருந்தது. அப்ப வடக்கிலே வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் மாதிருவோயாவை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த 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 நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் அந்த இலங்கையினுடைய சட்டங்களின் பிரகாரம் கூட அந்த மாவட்ட மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட 90% தமிழர்களாகவும் 10% சிங்களவர்களாகவும் மன்னிக்க வேண்டும் முஸ்லீம்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது வந்து. ஆனால் இவர்கள் தமிழர்களுக்கு காணி கொடுக்க விருப்பம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் அந்த அபிவிருத்தி திட்டத்தை செய்யவில்லை. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மேய்ச்சல் தரையிலிருந்து மைச்சல் தரை அந்த வாய்க்காலை வலதுகரை வாய்க்காலை அபிவிருத்தி செய்வதற்கு முன்னதாகவே அந்த 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 அபிவிருத்தி நடைபெற்று கொண்டு செல்லுகின்ற பொழுது வந்து அந்த பகுதியில் சிங்களவர்கள் இருந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் அந்த இடத்திலே வந்து அந்த வலதுகரை வாய்க்கால் நீர்ப்பாசனம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தையும் 90% சிங்களவர்களுக்கு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்துடன் தான் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்தில் கூட இவர்கள் அதை தடுத்து நிறுத்தவில்லை. சிங்களவர்களுக்கு எதிராக வந்து இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஐநா வரைக்கும் போய் முறைப்பாடுகளை செய்யவில்லை. நாங்கள் தானே வந்து அதற்கு எதிராகவும் வந்து நாங்கள் போராடினோம். ஆகவே இவர்களுடைய அபிவிருத்தி என்பது நீங்கள் ஏற்கனவே உங்களிடம் 3 லட்சம் மாடுகள் இருக்கிறது. அந்த மாடுகளை இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்தி அவர்கள் அந்த வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அபிவிருத்தி என்பது நீங்கள் புதிதாக கொண்டு வர போகிறோம். ஆனால் ஏற்கனவே அவர்கள் அதை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது அதை 100% அழித்து விட்டு நீங்கள் என்ன அபிவிருத்தியை கொண்டு வருவதற்காக பொத்திக் கொண்டிருந்தீர்கள்? ஆகவே அப்பொழுது டக்ளஸ் சிவானந்தா என்ன வாய்க்குள் கொழுக்கட்டை வைத்துக் கொண்டிருந்தாரா? அல்லது கூட்டமைப்பினர் வந்து என்ன கோமா நிலையில் படுத்திருந்தார்களா? பிள்ளையான் என்ன கோமா நிலையில் இருந்தாரா? கருணான் கோமா நிலையில் இருந்தாரா? மட்டக்களப்பு அங்கே கல்முனை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்களுடைய நிலங்கள் பெருமளவு பறிக்கப்பட்டிருக்கிற உறுதி காணிகள் என்று இந்த யுத்த காலத்திலே வந்து தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடம் என்று சொல்லிச்சுன்னா கல்முனை வடக்கு மாத்திரம்தான். 29 GN பிரிவுகள் டிவிஷன்களோடு ஒரு பிரதேச செயலகம் வந்து 89 உருவாக்க ஒரு 89 வந்து ஒரு உதவி அரசாங்க அதிபர் அலுவலகமாக உருவாக்கப்பட்டு 93 பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டு இயங்கி கொண்டு வந்தது வந்து 2009 போர் முடிந்த பிற்பாடு அந்த அலுவலகத்தினுடைய அதிகாரங்கள் படிப்படியாக பறிக்கப்பட்டு காணி அதிகாரம் பறிக்கப்பட்டு இனிய பல செயற்பாடுகளும் வந்து வலுக்கட்டாயமாக கல்முனை தெற்கு அலுவலகத்தால் பறிக்கப்பட்டு இந்த வடக்குக்குள் தமிழ் மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்கின்ற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே வந்து அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே வந்து ஒரு பகையை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அதை செய்கின்ற பொழுது 10ஆம் ஆண்டில் இருந்து இந்த அரசாங்கத்தை சகல நெருக்கடிகளில் இருந்து சர்வதேச மட்டத்திலே மீட்டுக் கொண்டு வருகின்ற இந்த கூட்டமைப்பினர் அந்த அலுவலகத்தை பலப்படுத்தி அந்த அலுவலகத்திற்கு கூடாக வந்து அந்த மக்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை வந்து செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை. வந்து அந்த நிலங்களை முழு பறத்து கொண்டு செல்வதற்காக வகையிலே அந்த மற்ற ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு முன் கொடுக்கிற செயல்பாடுகளை தான் செய்து கொண்டிருந்தார்கள். வந்து ஆகவே வந்து இது நான் 1-2 உதாரணங்களை தான் சொல்கிறேன். வந்து எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய நிலைப்பாடு என்பது மற்றது அதை விட இன்னொரு மிக முக்கியமான விடயம் இன்றைக்கு அபிவிருத்தி பற்றி வாய்களிலே கத்துகின்ற இந்த முகவர்கள் இந்திய அரசினதும் இலங்கை அரசினதும் முகவர்கள் உண்மையிலே அபிவிருத்தி மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொன்னால் அரசாங்கத்து தங்களுடைய எஜமான்களுக்கு முன்னால் அது சுதந்திர கட்சி எஜமானாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சி எஜமானாக இருக்கலாம், அல்லது மொட்டு கட்சி எஜமானாக இருக்கலாம், அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி எஜமானாக இருக்கலாம். இந்த எஜமான்களுக்கு முன்னால் இவர்களால் முதுகெலும்பை நிமித்து கொண்டு வந்து அபிவிருத்தி பற்றி இவர்கள் கதைக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் கடந்த 15 வருடங்களாக 2009ஆம் ஆண்டு மேயிலே போர் முடிந்த பிற்பாடு அந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலும் ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நவம்பர் மாதங்களிலும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இந்த கோட்டான் ஆட்சி குழம்பிய பொழுது கொஞ்சம் பிந்தி வந்தது. 20ஆம் ஆண்டு பாராளுமன்ற வருடத்திலும் கொஞ்சம் பிந்தி வந்திருந்தாலும் அந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த 15 வரவு செலவு திட்டங்களும் வடக்கு கிழக்கிலேயே போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை கொண்டிருக்கவில்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வந்து அந்த வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, தொல்பொருள் திணைக்களத்திற்கு, வனஜீவிராசிகள் வன பாதுகாப்பு திணைக்களம், மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை, புத்த சாசன அமைச்சு என்று சொல்லி இந்த அமைச்சுகளுக்கு பாரிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு எங்களுடைய மண் ஆக்கிரமிக்கப்படுவது தொடர்ந்து கொண்டிருந்தது. ஏன் இவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை வடக்கின் கிழக்கு போரால் அழிந்த வடகிழக்கு அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத இந்த வரவு செலவு திட்டத்தை இவர்கள் ஏன் ஆதரித்தார்கள்?
அல்லது ஒரு சில சந்தர்ப்பங்களில் எதிர்க்காமல் ஓடி நடுநிலை என்ற பெயரில் ஓடி ஒளிந்தார்கள். ஏன் இவர்களால் முதுகெலும்பை நிமித்தி கொண்டு வடகிழக்கு அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டு அதை செய்யாத இடத்திலே வந்து இந்த வரவு செலவு திட்டத்தை இவர்களால் எதிர்த்திருக்க முடியவில்லை? அப்ப நாங்கள் எதிர்ப்பரசியல் நடத்துகிறோம் என்று சொல்லிச்சுன்னா நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் வந்து விதண்டாவாதமான எதிர்ப்பரசியலை நாங்கள் நடத்தவில்லை. நாங்கள் கேட்கிறோம் வந்து என்று சொல்லி சொன்னால் வந்து சிங்கள குடியேற்றங்களை நிறுத்து, இராணுவமயமாக்கலை நிறுத்து. வரவு செலவு திட்டத்திலே வந்து இலங்கையிலே 20 டிவிஷன் படைகள் ஆயுதப்படைகள் இருக்கிறன. அதிலே 16 டிவிஷன்கள் வடகிழக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே 12 டிவிஷன்கள் வடமாகாணத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த படைகளுக்கு பெருந்தொகை நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. இந்த படைகள் வடக்கு கிழக்கிலே போதைப்பொருள் பரம்பலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று போதைப்பொருள் இந்தியாவில் இருந்து கட்டுக்கணங்காமல் வந்து இறங்குகிறது. இது சமூகத்துக்குள்ளே 7ஆம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கூட அதிக அளவிலே பிறப்பப்பட்டு வந்து பேரழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சமூகத்தை அளிக்கிற வரவு செலவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது அதே நேரம் எங்களுடைய மக்களின் அபிவிருத்திக்கு எந்த நிதி ஒதுக்கீடுகளும் இல்லாத வரவு செலவு திட்டத்தை இவர்கள் தொடர்ச்சியாக ஆதரித்து வந்திருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்தில் நிதி இல்லை என்று சொல்லி சொன்னால் எப்படி அபிவிருத்தி செய்ய போகிறார்கள்? அது தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்கு பெறுவதற்கான ஒரு பொய் வாக்குறுதிகள் மட்டுமே தவிர உண்மையிலே இந்த 15 ஆண்டுகளில் இந்த டக்ளஸ் சிவானந்தா இந்த விடுதலை புலிகளை காட்டி கொடுப்பதிலே மிக முக்கிய பங்கு வகித்தவர். இபிடிபி அமைப்பு வந்து பல நூற்றுக்கணக்கான விடுதலை புலிகளை காட்டி கொடுத்து கைது செய்து சித்திரவதை செய்து கொலை செய்வதிலே நேரடியாக பங்கெடுத்த ஒரு அமைப்பு. அவ்வாறு காட்டி கொடுத்தவர்களால் கூட இந்த போரால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுடைய அபிவிருத்திக்காக என குறிப்பிட்டு நிதி ஒதுக்கீடுகளை செய்ய முடியவில்லை. இந்த ராஜபக்ச தன்னுடைய பெயரால் பல அபிவிருத்தி திட்டங்கள் நாட்டை முன்னேற்றாவிட்டால் தங்களுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு பல வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள். இந்த தாமரை தடாகம் அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லினால் தங்களுடைய பெயரை பதித்துக் கொள்வதற்காக. இந்த அடிமைகள் தங்களுடைய பெயர்களை குறிப்பிடுவதற்கு வந்து எதை செய்திருக்கிறார்கள்? இந்த டக்ளஸ் சிவானந்தாண்ட ஆதிக்கத்துக்குள்ள 30 வருஷமா வந்து இந்த தீவகம் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த தீவக மக்கள் வாக்களிக்காமலே கள்ள வாக்குகளோடு தான் 2004ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டிலே 250-300 வாக்குகளோட வந்து 9-10 ஆசனங்களை எடுத்து நாடாளுமன்றத்துக்கு போனவர். அந்த நன்றிக்காக வேணும் வந்து அந்த ஊர்ல வந்து வீதிகளை கூட அபிவிருத்தி செய்ய முடியவில்லை. இந்த புங்குடுதீவு பாலம் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர்கள் நீளமான அந்த பாலத்தை கூட அபிவிருத்தி அந்த பாலத்தை சீரமைக்க முடியாத நிலைமையிலே நைனாதீவு பிக்குவினுடைய சிபாரத்திலே வந்து அந்த பாதை அந்த வீதி இன்று காப்பற்றிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த என்கனவியால் ஜனாதிபதியோட நான் பக்கத்திலே இருந்து தேர்தல் முடிக்கிறான்னு சொல்ற விஜயகலா அல்லது வந்து நாங்கள்லாம் இந்த சர்வதேச சமூகம் எங்களை தான் தூக்கி பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு இடுப்பில வச்சுக்கொண்டு திரியுது, எங்களை கேட்காமல் வந்து அரசு ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்ற கூட்டமைப்பு. மற்ற கட்சிகளின் நாங்கள் குறைந்தது இந்த போராட்டங்கள் இந்த காணி அறிவிப்புகளை நாங்கள் தடுத்திருக்கிறோம். இந்த நிலங்கள் விடுவிக்கப்படுகிற போராட்டங்கள் தான் காரணம். சுமந்திரன் சொல்றார் தாங்கள் விடுவிச்சேன்னு சொல்லி. அந்த அடிமை சுமந்திரன் வவுனியா மாவட்டத்துல வவுனியா வடக்கில கொக்கச்சான்குளம் கஜல் சம்பளங்குளம் போன்ற பகுதிகளில் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அவ்வளவு நாளும் வந்து அந்த இடம் யாரும் குடியேறாத இடமாகத்தான் இருந்தது. எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்து வந்து யாரும் குடியேறாமல் தான் இருந்தது. அப்ப இந்த இடத்திலே வந்து 2009க்கு பிறகு சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டு 2017 வந்து உறுதி கொடுக்கிற பொழுது வந்து மைத்திரிபால இவர்கள் நல்லாட்சியில மைத்திரிபால சிறிசேனவோட இவர்கள் ஜெனீவாவில இவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு உறுதி கொடுக்கிற பொழுது அந்த தமிழர்கள் ஏங்கி கொண்டிருக்கிற பொழுது சுமந்திரனும் செல்வமணிகண்டனும் கூட்டமைப்பும் நிகழ்வுல கலந்து கொண்டு தமிழக காணில சிங்களவர் கொடியேற்றி உறுதி கொடுக்கிற நிகழ்வுல கலந்து கொண்டவர்கள். அப்ப இந்த அடிமை இந்த பேரணவாதத்துடைய செருப்பு அபிவிருத்தி பற்றி கதைப்பதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது?